வணக்கம். ஒரு நாள் கிருஷ்ணர் துரியோதனன் அண்ட் யுதிஷ்டர் 2 பேர்த்தையும் கூப்பிடுறாரு. 2 பேர்த்துக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாடம் கற்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. துரியோதன் கிட்ட இந்த ஊர்ல போய் யாராச்சும் ஒரு நல்லவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. துரியோதனும் ஊர் ஃபுல்லா தேடுறாரு. ஒரு நல்லவனையும் கண்டுபிடிக்க முடியல. கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா, இந்த உலகத்துல எல்லா மக்கள்கிட்டயும் ஏதாச்சும் ஒரு கெட்டது இருக்கு. ஒன்னா அவன் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கான், இல்ல மத்தவங்கள வெறுக்கிறான், இல்ல அவனே அவனுக்காக மட்டும் வாழ்றான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே கிருஷ்ணர் யுதிஷ்டர் கிட்ட கூப்பிட்டு, நீ போய் ஏதாச்சும் ஒரு கெட்டவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. யுதிஷ்டரும் அதே ஊருக்கு போறாரு, தேடுறாரு. ஒரு கெட்டவனை கூட யுதிஷ்டர்னால கண்டுபிடிக்க முடியல. கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு, கிருஷ்ணா, இந்த ஊர்ல எல்லாருமே ரொம்ப நல்லவனா இருக்கா, எல்லாத்துக்கிட்டையும் ஏதாச்சும் ஒரு நல்லது இருக்கு, என்னால ஒரு கெட்டவனை கூட இந்த ஊர்ல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு யுதிஷ்டர் கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு. கடைசியில கிருஷ்ணர் சொல்றாரு, 2 பேரும் ஒரே ஊருக்கு தான் போனீங்க, பட் ஒருத்தனால ஒரு நல்லவனை கூட கண்டுபிடிக்க முடியல, இன்னொருத்தர்னால ஒரு கெட்டவனை கூட கண்டுபிடிக்க முடியல. ஆமா மக்களே, நம்மளும் அதே மாதிரிதான். இந்த உலகம்ங்கிறது நம்ம பார்வையில தான் இருக்கு. நம்ம எதை பார்க்கிறோமோ அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம நல்லதை பார்த்தா நல்லது தெரியும், நம்ம கெட்டது பார்த்தா கெட்டது தெரியும். நம்ம துரியோதனா இருக்கணுமா யுதிஷ்டரா இருக்கணுமா அப்படிங்கிறது நம்ம தான் முடிவெடுக்கணும். ஸோ எல்லா மக்கள்கிட்டையும் நல்லதை பாருங்க, நல்லதை தேடுங்க, நன்மையோட வாழுங்க. இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.